எங்கள் மாமியார் இளமையாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா ஒத்துக்காத பல விஷயங்கள் இதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது என்ன? ஜீன் முக்கியமாக எங்கள் வீட்டில் நான் மோஸ்ட்லி போட விட மாட்டாங்க, திட்டுவாங்க. இங்கே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் ஜீன்லாம் கொஞ்சம் அடிக்கடி போடுறேன். ஸ்லீவ் அம்மா வீட்டில் அம்மா அலோ யூ மீன் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்லாம் அங்கே அலோவ் பண்ணல, மாமியார்லாம் ஓகேங்க. ட்ரெஸ்ஸிங் தான் சார். இப்போது அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கும் போது மேக்ஸி அந்த மாதிரிலாம் போட முடியாது. இப்போ நாங்கள் எங்கேயாவது லஞ்ச் அப்படிலாம் போகிறோன்னா நான் மேக்ஸி போட்டாலும் எங்கள் அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஷில் பி ஓகே வித் ஹேர் கட். எனக்கு ஆக்சுவலாக லாங் ஹேர் ரொம்ப, அதனால் அம்மா வெட்டவே விடலை, நான் வெட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இது மேரேஜ்க்கு அப்புறம் சென்னை வந்த பிறகு தான் நான் ஹேர் கட்டே இப்போ ஷார்ட்டாக ஹேர் கட்டே பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஜீன் அந்தளவுக்கு போட முடியாது, ஊரில் எல்லோரும் ஏதாவது பேசுவாங்கன்னு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம், என்னை ஜீன் போடுன்னே அவங்க தான் சொல்லுவாங்க. மேக்கப் சார், எனக்கு எங்கள் வீட்டில் மேக்கப் போட்டால் எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அங்கே போயிட்டு வந்துட்டு என் மாமியார் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்து ஓகே போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸு மேக்கப் போடுறதெல்லாம் அலோ இல்லை சார். ஆனால் இவங்க வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பொங்கல் அன்றைக்கி என்னை ஷாப்புக்கே கூட்டிகிட்டு போய் ஜீன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க சார். இவங்க ஜீன்ஸு ஷர்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ உங்கள் பையனுக்கே உங்கள் மனைவி வந்து அவங்க மருமக போகிற ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு குழப்பம் இருக்கலாம், இது என்னது அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்னவொடனே அவனுக்கு உண்மையாக அதில் உறுத்தல் இருக்காது. இல்லை அந்த பொண்ணு ஒரு பியூட்டி பார்லர் இருக்கும்போது ஒரு த்ரெட்டிங் பண்ணுது அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு அவனுக்கு தோணையில் ஒரு குழப்பம் இருந்தால் கூட என்னடா அப்படி சொல்கிற, போயிட்டு வரட்டுண்டா அப்போ தான் அழகாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவனுக்கு தயக்கமே இருக்காது. ஏன்னா அவன் அதுக்கு தான் பயப்படுவான். மற்ற எல்லாரெல்லாம் கூட அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு எல்லா ஆம்பளை பசங்களுக்கு சின்னதாக ஒரு உறுத்தல் இருக்கும். அப்போ அந்த மனத்தடையை ஒரு இளமையான மாமியார் உடைக்கிறாங்க.